வந்தாச்சுங்க ஈகிள் நெஸ்ட். அதுதாங்க வெள்ளகவி. அந்த வெள்ளகவிலேருந்து ஈகிள் நெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அது பெரிய குளம் நம்ம கீழே சமல்ல. இன்னைக்கு ட்ரக்கிங் ட்ரையலோட 2வது நாள். வெள்ளகி வில்லேஜ்லேருந்து வட்டக்கனல் டு கொடைக்கானல். ஸோ போகும்போது கடைசியாக டால்ஃபினோட வியூ பாயிண்ட் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரக்கிங் முடிஞ்சுது. ஸோ காய்ஸ், வெரி குட் மார்னிங். நான் உங்கள் பிரகதீஷ் ஃப்ரம் தீஸ்வர் ட்ரிப். வணக்கம், வந்தன, நமஸ்தே, நமஸ்கார், சுவாகதம். எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். இந்த இயற்கையோட பயணம் பண்ணக்கூடிய இந்த கொடைக்கானல் ட்ரிப்பில் ரொம்பவும் அருமையாக இருந்தது. நாள் 1 சரி, நீங்கள் நாள் 2 மார்னிங் வேறு லெவலில் வைப் இருக்குது. நான் ட்ராவல் பண்ணுறேன், வாங்க சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணலாம். இந்த ட்ரையலோட இந்த வில்லேஜ் கேம்ப்லேருந்து ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட ட்ராவலிங் பாத் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கேருந்து வட்டக்கனல். ஸோ இந்த வெள்ளகி வில்லேஜ்லேருந்து மேலே ஏறி வந்தாச்சு. இது ஒரு ஹில். இப்போ இந்த ஹில்லேருந்து கீழே இறங்குது. இந்த மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு அடுத்த மலை இது கீழே இறங்குதுங்களா. ஸோ இந்த கீழே இறங்குற இந்த வியூவில் தாண்டி அடுத்தது செங்குத்தாக ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணம் அங்கே போகணும். ஸோ அதுதான் இருக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு கிராமப்புற மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் யாரும் இவ்வளோ டெப்த்தாலாம் யூடியூப்பில் வீடியோ போட்டதில்லை. நேற்று நிறைய மிஸ் பண்ணிட்டோம். மழை, நல்ல மழை, அதில் ஃபோனை வெளியே எடுக்கவே முடியல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக கொடைக்கானலேருந்து பிரகதீஷ். இல்லை, ஃபஸ்ட்டு நான் செஞ்ச பெரிய மிஸ்டேக்கு, இந்த ட்ரக்கிங் புக் பண்ணும்போது என்ன எவ்வளோ பேர் மினிமம் புக் பண்ணிங்க, மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எத்தனை இருந்ததை அலோவ் பண்ணுவாங்க தெரிஞ்சிக்காமல் புக் பண்ணது ஒரு மிஸ்டேக். 2வது மிஸ்டேக், நிறைய இடத்த ட்ராவல் பண்ணியிருக்கோம், ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இவ்வளோ பெரிய பேக்கை ரெடி பண்ணி கொண்டு வந்தது. ஸோ நீங்கள் இந்த கொடைக்கானல் ட்ரெக்கிங் வரீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பேக்கில் கொண்டு வராதீங்க. ஒரு ரெயின் கோட், வெறும் 2 ட்ராக் பேண்ட், டிஷர்ட்ஸ், அவ்வளோதான். ஏன்னா இவ்வளோ பெரிய பேக் எடுத்துக்கிட்டு ஏற முடியாது. வெள்ளகிவி அந்த மலையை முடிச்சுட்டு வட்டக்கனல் நோக்கி ஒரு பயணம். மலை உச்சிலைங்க ரொம்ப முடிச்சவங்க. நேற்று பூம்பாறையிலேருந்து பழனிக்கு போகும்போது நம்ம சொல்லியிருப்போம், மலை உச்சிக்கு அது அந்த டாப், அந்த மேகம் போகணுன்னு. இன்றைக்கி அதை அச்சீவ் பண்ணிட்டோம். அந்த மலையோட உச்சிக்கிலேருந்து இப்போ அடுத்த மலையோட உச்சிக்கு போயிட்டுருக்கோம். சாமலை நாளடைவில் இந்த வட்டக்கல் டு வெள்ளாகி ரோடு எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காட்டு வழி பாதையை
ஓரளவுக்கு டூரிசம் பிளேஸாக மாற்றுறதுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். நல்ல விஷயந்தான். ஆனால் முழுசாக முடியாதனால ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்தாச்சுங்க, கொடைக்கானலுக்கு வந்தாச்சு. இதுதான் டால்ஃபின் வியூ பாயிண்ட் அண்ட் சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரக்கிங் இதோட முடியுது. ஸ்கூல்ல கராத்தே போயிட்டு இருக்கா, பட் அவ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா கராத்தேல. அந்த மிஸ்ட் தெரியுதுங்களா? மலை உச்சிக்கு வந்தாச்சு. இந்த மிஸ்ட், இந்த மேகம், நம்ம சிம்ம சொல்லுவாரே, விண்ட் ஆன் மை ஃபேஸ், இந்த மிஸ்ட், அது உள்ளே தான் நம்ம நுழைஞ்சி நடந்து நம்மளோட மிஸ்ட்டு மேலே தாங்க நடக்கிறோம். ஸோ ஃபைனலி த ட்ரக்கிங் கொடைக்கானல் ட்ரையல் பை தமிழ் ட்ரக் தமிழ்நாடு மூலயமா நடத்தப்பட்ட இந்த கும்பகரை டு கொடைக்கானல், வெள்ளகிரி மற்றும் வட்டக்கண்ணல் டுவர்ஸ் கொடைக்கானல் ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா, இட்ஸ் மோஸ்ட் லவபிள். ஒரு வேர்டு இருக்குமே, த ஹெவன். ஒரு ஊருக்கும் ஒரு ஹெவன் இருக்கான். கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சு ஆகணும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபார் ட்ரக்கிங், ப்ளீஸ் ரீச் தமிழ் ட்ரக், புக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ தமிழ் ட்ரக் to be organize this wonderful trip. We have enjoyed a lot. Thank you so much. See you on next trek. No. Okay. போடா. இல்ல யாருக்கு? ஜெயமுனுக்கா? ஜெயமுனுக்கு பாம்பும் இல்லை, தொப்பியும் இல்லை, எதுவுமே சொல்லல. ஃபைனலி முடிச்சாச்சு. தேங்க்ஸ்ண்ணா, நன்றி. கும்பகரை, வெள்ளகிரி, வட்டக்கண்ணல், ஸோ 2 நாள் ட்ரெக்கிங்கோட சக்ஸஸ் இன்னைக்கு இப்போது முடியுது. ஸோ ஹாப்பி டு பி. ஒரு ஊர்லேயும் ஒரு அனுபவம். இந்த ஊரோட அனுபவம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எப்பவுமே இன்னொரு ஊரை விட இன்னொரு ஊர் பெட்டர்ன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஒரு ஊருக்கு ஒரு அதனால சொல்கிறேன், ஒரு பயணம் ஒரு கதை. ஸோ இந்த கதையோட பயணம் உண்மையில அற்புதமாக இருந்தது. எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போதோட இந்த ட்ரெக்கிங் முடியுது சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல் போயிட்டு பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியதான். டாடா பாய். இதோட இன்னொரு ஒரு நல்ல லொக்கேஷனில் நல்ல ட்ரெக்கிங்கை சந்திப்போம். கூடவே பயணம் பண்ணுங்க, கூடவே ட்ராவல் பண்ணுங்க. இது நான் ஒரு விஷயம். வட்ட மகிழ்ச்சி.